சுவாமி அமர குரு சர்க்குருவே அஞ்சனா தேவி தேவி பாலாயே அனுமந்தனி அருள் அருள் புரிவாரே செண்பக வள்ளியம்மாள் சிறையறித்த வால்மயிலாள் அனஞ்சியம்மாள் அம்பிகை மிகையாள் நான் உன்னுடைய பிறவி பாடு நான் உன்னுடைய பிறவி பாடு மனமதிலே அருள் புரிவாள் அருள் புரிவாள் உள் மனமதில சுவாமி நாட்டிலேயும் நல்ல நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமாலை பொழியும் நாடு அங்க குளிர்ந்ததென்றல் வீசும் வீசும் நாடு மாதம் மூன்று மலை பொழியோ வருடம் மூன்று பூவிலையோ மாடு கட்டி போரடித்தாள் அங்கே மாலாது சன்னல் என்பாரு யானை கட்டி போரடிக்குமே யானை கட்டி போரடிக்குமே அழகு தீரு நாடதுதான் நாடதுதானே அழகுதிரே யானை கட்டி போரடிக்குமே அழகு பனஞ்சாடி ஊரதி ஊரதிலே வாழ்ந்து வாரார் அண்ணன் தம்பி தம்பி ஆண்டா பிள்ளை தம்மா பிள்ளை ஆண்டா பிள்ளை தம்மா பிள்ளை அழகு நல்ல முத்து பிள்ளை அழகு நல்ல முத்து பிள்ளை அங்க வாழ்ந்து வரும் நாளையிலே அந்த பனஞ்சாடி ஊரதி ஊரதிலே அண்ணன் தம்பி மூன்று பேர் பேரோ அங்க சொத்து இருக்கு சுகமிருக்கு மண்ணிருக்கு மனையிருக்கு பொண்ணிருக்கு பொருள் இருக்கு ஆடிருக்கு மாடிருக்கு ஆடிருக்கு மாடிருக்கு அங்க அடுக்கு மெத்த வீடு இருக்கு வீடு இருக்கு அவருக்கு அடுத்து மிக்க வீடு இருக்கு பனஞ்சாடி என்னும் கிராமத்திலே அண்ணன் தம்பி மூன்று பேர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் ஆண்டா பிள்ளை தம்பா பிள்ளை அழகு முத்து பிள்ளை ஆமா இப்படி அண்ணன் தம்பி மூன்று பேர்களும் வாழ்ந்து வரும்போது வாழ்ந்து வரக்கூடிய போது அவர்களுக்கு சொத்து சுகங்கள் ஏராளம் ஆமா நஞ்சை புஞ்சை விளைநிலங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கின்றது ஏராளமாக இருக்கு ஐயா விவசாயம் செய்து வாழ்ந்து வரக்கூடிய அண்ணன் தம்பி மூன்று பேர்களுக்கும் மூன்று பேர்களுக்கும் அந்த வீட்டில் ஆமா வேலை செய்து வரக்கூடியவன் மாடம் குடும்பம் ஆமையா மாட மாட குடும்பம் குடும்பன் ஆமா அந்த மாட குடும்பனானவன் வேலை பார்த்து வருகின்றான் வேலை பார்த்து வருகின்றார் அப்படி மூன்று அண்ணன் தம்பி மூன்று பேர்களும் வாழ்ந்து வரும்போது ஆமையா அந்த பனஞ்சாடி ஊரதிலே உரதிலே வருடம் 12 காலமாக மழை இல்லாமல் இருந்தது ஆமா அதற்கு முன்னக்கூட்டி விவசாயம் ரொம்ப செழிப்பா இருந்தது செழிப்பா இருந்தது மழை பெஞ்சாதானே விவசாயம் செழிக்கும் ஆமா அப்ப 12 வருட காலம் மழை இல்லாமல் இருக்க இருக்க ஒரு நாள் தினத்தில் நல்ல புரட்டாசி மாதத்துல மதத்திலே நல்ல அடமழை சாரம் நல்லா வச்சு ஊத்துது ஆமா அவன் பார்த்தார் அண்ணன் தம்பி மூன்று பேரும் மூன்று பேர்களும் நல்ல மழை 3 நாள் பெஞ்சிருக்கு ஆமா அப்போ விவசாயத்துல நம்ம விளைநிலங்கள்லாம் விளைக்கலாம் விதைக்கலாம் காயாத மரம் எல்லாம் காத்து காய்க்கின்றது சரி பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்குகின்றது ஆமையா அப்ப நம்ம விவசாயம் செய்வதற்கு ஏற்ற பருவம் வந்துவிட்டது பருவம் வந்து விட்டது என்ற அண்ணன் தம்பி மூன்று பேர்களும் ஒன்று கூடி ஒன்று கோடி அந்த மாடங்குடும்பனை அன்போடு அழைத்து அழைத்து ஏ அப்பா மாடங்குடும்பா மாடம் குடும்பம் இத்தனை நாள் மழை இல்லாம இப்பதான் மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சிருக்கப்பா அதனால என்ன நம்ம வயக்காட்டுல போய்
ஆமா விளை நிலங்கள்லாம் விதைக்க வேண்டும். சரி அவளுடைய விலை எங்க இருக்கு? எங்க இருக்கு? அவசிபிரி. ஆமா அவசிபிரி அப்படிங்கிற விலையில ஆமா விளை நிலங்கள்லாம் விளைக்க வேண்டும் என்று வேண்டும் என்று அந்த மாட குடும்பனை அழைத்து, ஆமா ஆமா சுவாமி விதை விதைக்கணும்னா தக்க பருவம் இருக்கணும். பருவம் வந்தாதான் விதைக்க முடியும். ஆமா அதிகமா பூமியில ரொம்ப தண்ணியா இருந்தாலும் விதைக்க முடியாது, விதைக்க முடியாது. தண்ணி இல்லாம இருந்தாலும் விதைக்க முடியாது. ஆமா அப்ப விதை விதைக்கும் போது அதுக்கு தகுந்த பருவம் வேணும். பருவம் இருந்தாதான் அந்த விதைக்கணும். பருவத்தை எப்படி பாப்பாங்க? எப்படி? அதாவது என்ன? மழை பெழிஞ்சு அந்த விளைநிலம் ஈரமா இருந்துச்சுன்னு வைங்க, ஆமா மம்பட்டியால வெட்டி கையில மண்ணை எடுத்து பிடிச்சு பாப்பாங்க. பாப்பாங்க. அப்படி பிடிச்சு பார்க்கும்போது நல்ல கொலக்கட்டை மாதிரி மண்ணு உருளணும். ஆமா அப்படி இருந்ததுன்னா அதுதான் ஆமா விளைநிலங்கள் விதைப்பதற்கு ஏற்ற பருவம். பருவம் அதான். ஆமா அப்ப நீ அவசிபிரி விலைக்கு சென்று பருவம் பதம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று சொல்ல, ஆமா ஆமா சுவாமி உடனே மாட குடும்பன் அப்படியே ஆகட்டும் என்று அங்கே மாட குடும்பன் ஓடி வந்தேங்க, மாட குடும்பன் ஓடி வந்தேங்க, அவசிபிரி விளையாடுங்க வாக்க வருவார், விதை விதைக்க வாரம் போதேங்க, இது நல்ல பருவம் என்று மனமாதியிலே எண்ணிக்கொண்டு அண்ணன் தம்பி 3 பேரும் ஐயா ஐயா ஆண்டா பிள்ளை, தம்பா பிள்ளை, அழகுமுத்து பிள்ளை அவசிபிரி விலைக்கு சென்று பார்த்தேன். விளைநிலங்கள் விதைப்பதற்கு தகுந்த பருவம் இதுதான். இந்த பட்டத்தை விட்டோம்னா இனி அடுத்த பட்டம் கிடைக்காதப்பா. இப்ப நம்ம விதை விதைச்சோம்னா நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் என்று சொல்ல ஆண்டா பிள்ளை, தம்பா பிள்ளை, அழகுமுத்து பிள்ளை எல்லாம் ஒன்று கூடி விதை விதைக்க வேண்டும் என்று அவர்கள் அண்ணன் தம்பி 3 பேரும் மாட்டு வண்டி கட்டி கொண்டு பற்றி கொண்டுங்க அவசிபிரி விளையதற்கு மஞ்சள் விதை, சோள விதை, கேழ்வரகு விதையதையும் குதிரை காளி விதையதையும் பருத்தி விதை, காண விதை, தாங்கான எள்ளு விதை, இத்தனையும் எடுத்துக்கொண்டு அவசிபிரி விளையதற்கு வாராரே அண்ணன் தம்பி வாராரே அண்ணன் தம்பிங்க அவசிபிரி விளையதற்கு அண்ணன் தம்பி வாரபோது விளைநிலத்தை எல்லாம் சீர்திருத்தம் செய்யணும். உடனே மாட குடும்பனை அழைத்து ஏ அப்பா மாட குடும்பா விதை விதைக்க வேண்டும். அதனால் நீ காட்டை விட்டு ஒளிபருத்தி கட்டை வெட்டி தீபருத்தி வேகாத கட்டையெல்லாம் சுத்தி வேலியா அடுக்கு. ஏன்னா விதை விதைச்ச உடனே ஆடு மாடெல்லாம் உள்ள வரக்கூடாது, பாத்தீங்களா? வேலி கட்டணும்ல என்ற அண்ணன் தம்பி 3 பேரும் சொன்ன உடனே ஆறு நல்ல உளவோழுது ஆட்டு கிடா கிடை மறித்தாரு 7 நல்ல உளவோழுது எருமை கிடா கிடை மறித்தாரு 10 நல்ல உளவோழுது பசுவ மாட்டு கிடை மறித்தார் ஏர் உழுவும் கலப்பையத்தான் தான் எடுத்து உழுது கொண்டு வார போது கலப்ப முனை தன்னதிலே தட்டுதையா திரவியங்கள் தட்டுதையா திரவியங்கள் திரவியங்கள் அந்த கலப்பமுனை தட்டும் போது தட்டிய இடமதிலே அழகு நல்ல மாட
மாடக்குடும்ப அவன் எட்டியங்க பார்ப்பானே எட்டியங்க பார்க்கும் போது அவன் எட்டியங்க பார்க்கும் போது அவன் திரவியத்தை கண்ணால் கண்டான் கண்டுட்டானே திரவியத்தை கலப்ப முனையை கொண்டு 6 உழவுழுது ஆட்டுக்கிடா கிடைமறித்தார்கள் 7 உழவுழுது எருமக்கிடா கிடைமறித்தார்கள். ஆமா அப்படி கலப்ப முனையை கொண்டு முதல்ல 2 தரம் உழுதாச்சு. அடுத்து 3வது தரம் உழும்போது கலப்ப முனையில திரவியமானது தட்டியது. அப்ப தட்டிய இடத்தில் மாடக்குடும்பன் எட்டி பார்க்கும் போது அங்க திரவியம் இருப்பதை கண்டான். அதாவது அந்த காலத்துல அந்த வயக்காட்டு விலையில எல்லாம் திரவியம் இருக்குமா, பூமிக்கு அடியில இருக்கும். அப்ப அவன் உழுது வரும்போது திரவியத்தை பார்த்தான் பாருங்க. உடனே மாடக்குடும்பன் ஓடி வந்து அண்ணன் தம்பி 3 பேராகிய ஆண்டா பிள்ளை, தம்பா பிள்ளை, முத்து பிள்ளை இடத்திலே வந்து சொல்ல உடனே பார்த்தார் அண்ணன் தம்பி 3 பேர்களும். அதாவது இந்த உலகத்துல ஆசை யாருக்கு விட்டது? என்னதான் சொத்து சுகங்கள் இருந்தாலும் ஆசை மட்டும் யாரை என்ன செய்யாது, விடவே செய்யாது. நம்ம போதும்னு சொல்லக்கூடியது ஒண்ணே ஒண்ணு மட்டும். உணவு மட்டும்தான் போதும்னு சொல்ல முடியும். மத்த எது கொடுத்தாலும் வேணாம் சொல்லவே மாட்டோம். ஆமா பணம் காசு கொடுத்தோம்னா இன்னும் வேணும்னு கேட்போம். இன்னும் கொண்டா நகை நட்டு கொடுத்தோம்னா அதுவும் காணாதுன்னு கேட்போம். ஆமா சொத்து சொங்கங்கள் கொடுத்தா அதுவும் காணாது, இன்னும் வேணும்னு கேட்போம். சரி, ஆனா சாப்பாட மட்டும்தான் போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐயா போதும், சாமி போதும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு மேல சாப்பிட முடியாதுல. ஆமா அப்போ ஆசை யாரை விட்டது? மனிதர்களாய் பிறந்தா எல்லாருக்கும் மூவாசை கண்டிப்பாக இருக்கும். ஆமா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அப்ப இந்த அண்ணன் தம்பி 3 பேர்களும் பார்த்தார்கள். சொத்து சுகங்கள் ஏராளமாக இருந்த போதிலும் அவசிபிரி விலையில திரவியம் இருப்பது தெரிந்தவுடனே அந்த திரவியத்தை நாம் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று எண்ணினார். அப்படி திரவியத்தை எடுக்க வேண்டும் என்றால் சும்மா போனோம், பூமியை தோண்டணும், திரவியத்தை எடுத்தோம்னு வர முடியுமா? வர முடியாது. எந்த ஒரு இடத்துலயும் திரவியம் இருந்ததுன்னா அந்த காலத்துல இருந்து திரவியம் ஒரு இடத்துல இருக்குன்னு வைங்க, அந்த இடத்துல கண்டிப்பா காவலுக்கு யார் இருப்பா? பொல்லாத தேவதைகள் அங்க காவலுக்கு இருக்கும். அப்ப அந்த அவசிவிரி விலையில திரவியம் இருந்த உடனே அந்த திரவியத்துக்கு யார் காவலுக்கு இருக்கா? ஐயா சங்கிலி பூதத்தாரும் பலவேசக்காரரும் ஐயா அங்க காவலுக்கு இருக்காங்க. அப்படி 2 பேரு காவலுக்கு அங்க இருக்கும் போது அந்த இடத்துல திரவியம் இருக்கு பாத்தீங்களா? அப்ப போன உடனே எடுக்க முடியாது என்று அங்க அண்ணன் தம்பி 3 பேர்களும் திரவியத்தை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோடாங்கியை அழைத்து வந்து கோடாங்கி அடிக்கும் போது அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அங்கே அண்ணன் தம்பி 3 பேரும் திரவியத்தை எடுப்பதற்கு கோடாங்கிய வரவழைத்தார். கோடாங்கி தான் அடித்து கோடாங்கி தான் அடித்து உரியதும் கேட்பாரே. அடிக்கும் போது நல்ல கோடாங்கி அவசி வேற விளையதில் இருக்கக்கூடிய திரவியத்தை எடுத்து வர வேண்டுமானால் வலியதுவும் கொடுக்கணும். கோடாங்கி சொன்ன போது அண்ணன் தம்பி எது சொல்வாரு? அண்ணன் தம்பி என்ன அப்பா ஆண்டா பிள்ளை, தம்பா பிள்ளை, முத்து பிள்ளை அவசிபிரி விலையில இருக்கக்கூடிய திரவியத்தை எடுக்கணும்னா அந்த திரவியத்துக்கு பொல்லாத தெய்வம் காவலுக்கு இருக்கு. சங்கிலி பூதத்தாரும் பலவேசக்காரரும் இருக்காரு. அது 2 தெய்வமும் பொல்லாத தெய்வம். அதனால நீங்க சாதாரணமா போய் எடுக்க முடியாது. திரவியத்தை எடுக்கணும்னா நீங்க இரத்த பலி கொடுக்கணும். இரத்த பலி மட்டுமல்ல, திரவியத்து பக்கத்துல நீங்க படப்பு போடணும். 1 கோட்டை அரிசி பொங்கி படப்பு போட்டு முட்டையோடு முருங்கை
முருங்கைக்காயும் வைக்கணும். சரி. இத்தனைக்கும் மேலாக ஆமா. நீங்க படப்பு போடும் போது ஆமா ஆமா சுவாமி. தாய்க்கு தலைமகா தலைப்பிள்ளை சூழி சூலி 10 மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்ணை கொண்டு வந்து ஆமா. அந்த திரவியத்துக்கு நீங்க உயிர் பலி கொடுக்கணும். உயிர் பலி கொடுக்கணும். அப்படி உயிர் பலி கொடுத்தாதான் இந்த திரவியத்தை நீங்கள் எடுக்க முடியும் என்று சொல்ல உடனே பார்த்தார் அண்ணன் தம்பி 3 பேரும் 3 பேர்களும் படப்பு எல்லாம் போற்றலாம். ஆமா. ரத்த பலி கொடுக்கலாம். ஆனா உயிர் பலி கொடுக்கணுமே. நரபலி கொடுக்கணுமே. தாய்க்கு தலைமகா தலைப்பிள்ளை சூழியாக அவளை எங்கு போய் பார்க்க எங்கப்பா போய் பார்க்கிறது என்ற அண்ணன் தம்பி 3 பேரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த நல்ல வேளையில அழகு முத்து பிள்ளை அவர் அண்ணனோட இடமாதியில ஆண்டா பிள்ளை அழகு நல்ல தம்பி பிள்ளை தாய்க்கு தலைமகள் தானே தலைப்பிள்ளை சோழியை தானே. மாட குடும்பனோட மனைவி இருக்கல்ல அந்த அனஞ்சி அம்மா அவதான் தாய்க்கு தலைமகா தலைப்பிள்ளை சூழி அவளை கொண்டு வந்து நம்ம நரபலி கொடுப்போம் அப்படின்னு முத்துப்பிள்ளை சொன்ன உடனே ஆண்டா பிள்ளையும் தம்பா பிள்ளையும் மனசுல யோசிக்காங்க. நினைத்தார்கள் மாட குடும்பம் நம்ம வீட்டுல இதுவரைக்கும் உண்மையா வேலை பார்த்து வராரு. அவளுடைய மனைவியை எப்படியா நம்ம பலி கொடுக்க முடியும்? எப்படியா கொடுக்க முடியும்? 2 பேர்களும் சொன்ன உடனே பார்த்தார் முத்துப்பிள்ளை. அண்ணா நமக்கு அதுவா முக்கியம்? நமக்கு தேவை திரவியம் தானே. உயிர் பலி கொடுத்தாவது நரபலி கொடுத்து நம்ம திரவியத்தை எடுக்கணும். திரவியத்தை நம்ம எடுத்து வந்தோம்னா நம்ம ஆயுசுக்கும் இருந்து சாப்பிடலாமே. அப்படி நினைக்கலாமா? செக்களவே பொண்ணு இருந்தாலும் செதுக்கி உன்னை காணாது. அரையிலவே பொண்ணு இருந்தாலும் அள்ளி உன்னை காணாது. எத்தனை பொண்ணு இருந்தாலும் இருந்து உன்னை காணாது. உழைச்சு சாப்பிடும் போது உழைக்கக்கூடிய அந்த பொருள் தான் நமக்கு என்ன சேரும்? நம்ம உடம்புல வந்து சேரும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்னு நினைக்கணும். அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து இன்னைக்கு வாழணும்னு என்ன செய்யக்கூடாது? குடிகெடுத்து நம்ம வாழணும்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு நம்ம ஒருத்தன் குடிய கெடுத்தா நாளைக்கு நம்ம குடிய கெடுக்கிறதுக்கு கடவுள் கண்டிப்பா இருப்பார். கடவுள் அனுப்புவார் ஒரு ஆளை. உடனே ஆண்டா பிள்ளை தம்பா பிள்ளை அழகு முத்து பிள்ளை 3 பேரும் ஒன்று கூடி அந்த மாட குடும்பனை அன்போடு தான் அழைத்து ஏடாப்பா மாட குடும்பா நாமளோட தோட்டத்திலே அங்க கத்தரிக்காய் காய்ச்சிருக்கு. கத்தரிக்காய் பறிப்பதற்கு ஆட்களையும் அழைக்க வேண்டும். அண்ணன் தம்பி சொன்ன போது மாட குடும்பம் எது செய்வாரே. தம்பி 3 பேர்களும் ஆட குடும்பனை அழைத்து கத்தரிக்காய் தோட்டத்துல காயெல்லாம் காய்ச்சிருக்கு. உடனே அதை பறித்து கொண்டு வியாபாரம் செய்யணும். இல்லனா காயெல்லாம் வம்பா போயிரும் என்று மாட குடும்பனை அழைக்க உடனே மாட குடும்பன் அந்த பனஞ்சாடி ஊருக்குள்ள போய் ஆளுக்களை கூப்பிட போனாரு. அப்படி போகும்போது அங்க எந்த ஆளும் இல்லையே. எல்லா ஆளும் வேலைக்கு போயிருச்சு. அப்ப கத்தரிக்காய் பறிக்க இன்னைக்கு ஆள் இல்லையே. அதனால நாளைக்கு பறிப்போம் நைனா என்று மாடா குடும்பன் தம்பி பிள்ளை அண்ணன் தம்பி 3 பேரிடத்தில் சொல்ல பார்த்தார் ஆண்டா பிள்ளை. ஏ அப்பா மாட குடும்பா கத்தரிக்காவை இன்னைக்கே பறிச்சு கொண்டு போய் விக்கணும். நாளைக்கு கொண்டு போய் வித்தோம்னா அதுக்கு விலை இருக்காது. கத்தரிக்காய்லாம் வாடி போயிரும். அதனால இன்னைக்கே பறிக்கணும். வேற ஏதாவது ஆள் இருந்தா வர சொல்லு என்று சொல்ல ஆள் எதுவும் இல்லாம இருந்தாலும் மனைவி வீட்டுல சும்மா தானே இருக்கா? சும்மா தானே கிடக்கா? ஏ ஐயா நைனாரே மனைவி 10 மாதம்
ஆமா முற்றும் பெற்று பரிபூரண கர்ப்பமாய் இருக்கா. கர்ப்பவதியா இருக்கா. அவளை எப்படியான்னு அழைச்சிட்டு வர முடியும்? எப்படியா அழைச்சிட்டு வர்றது? கத்தரிக்காய் பறிக்கதானேயா. ஆமா அவன நடந்தா போறா. நடந்தா போறா. வண்டியிலே கூட்டிட்டு போயிட்டு வண்டியிலே கொண்டாந்து விட்டுறதேன். வண்டி அமர்த்துதேன், வண்டியில கொண்டு போய் வண்டியில கொண்டு வந்து விட்டுறதேன். வண்டினா என்ன காரு பிளஸரா? கிடையாது, பிறவு வில்லு வண்டி. ஆமா வில்லு வண்டியில ஏத்திட்டு போய் மாட்டு வண்டி. ஆமா இந்த மாட்டு வண்டியில கொண்டாந்து விட்டுறதேன் என்று சொல்ல சொல்ல உடனே அப்படியே ஆகட்டும் என்று மாட குடும்பனும் ஆமா ஆமா சுவாமி ஆகட்டும் என்று அனஞ்சி அம்மாள் பெண்ணிடத்தில் சொல்ல ஏ அம்மா அனஞ்சி அம்மா அனஞ்சி அம்மா ஆமா ஐயா ஆண்டா பிள்ளை தம்பா பிள்ளை முத்து பிள்ளை விலையில கத்தரிக்காய் காய்ச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ அவங்க கூட போய் காய் பறிச்சுட்டு சரி சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வாமா ஆமாம்மா என்று மாட குடும்பன் சொன்ன உடனே தன் கணவன் சொல்லுக்கு மறு சொல்லை தட்டாமல் அனஞ்சி அம்மாள் பெண்ணானவள் அப்படியே ஆகட்டும் என்று அனஞ்சி அம்மாள் பெண்ணாவளோ ஆண்டா பிள்ளை தபாம் பிள்ளை அங்க அழகு முத்து பிள்ளையே தான் அண்ணன் தம்பி மூன்று பேரை அந்த அனஞ்சி அம்மாளை அழைத்து கொண்டு கத்தரிக்காய் தோட்டத்திற்கு காய்பறிக்க வேர்வாரே அங்க காய்பறித்து வாரபோது காயெல்லாம் பறிச்சாச்சு. காய பறிச்சு எங்க கொண்டு போகணும்? சந்தையில கொண்டு விக்க போகணும்ல. எந்த ஊர் சந்தைக்கு போகலாம்? எந்த ஊர் சந்தை? காய பறிச்சு வரும்போது சேரன் மகாதேவி சந்தைக்கு வருகின்றார்கள். அத்தாநல்லூர் வழியாக சேரன் மகாதேவி சந்தைக்கு போய் கத்தரிக்காயை விற்க வேண்டும் என்று அண்ணன் தம்பி மூன்று பேர்களும் அனஞ்சி அம்மாளை அழைத்து கொண்டு வாழபோது சுவாமி கண்ட சகுனமெல்லாம் காலாலே தள்ளுதாலே அங்க அனஞ்சி அம்மா பெண்ண போது அங்க மூன்றாவது தெருவில் வாராள் அங்க வாழாத பெண்ணோருத்தி அவ மூலாக நெருப்படுத்து அங்க முன்னாலே வரவும் கண்டாள். இப்படி கண்ட சகுனங்களை எல்லாம் காலாலே தள்ளிவிட்டு அத்தாநல்லூர் வழியாக சேர்மாதேவி சந்தைக்கு வருகின்றார்கள். சேர்மாதேவி சந்தைக்கு வந்து கத்தரிக்காய் வியாபாரம் பேசும்போது வியாபாரி கிட்ட பேரம் பேசுதாங்க. அதாவது எந்த ஒரு வியாபாரமா இருந்தாலும் எடுத்தோம் போனோம் வித்தோம்னு வர முடியாதுல. வியாபாரி 50 ரூபாய்க்கு கேட்டாருன்னா நம்ம பேரம் பேசி எத்தனை ரூபாய்க்கு வருவோம்? கடைசி 15 ரூபாய்க்கு வந்து நிப்போம். 15 ரூபாய் கொடுங்க அப்படின்னு பேரம் பேசுவாங்க. அப்ப கத்தரிக்காய் பறித்து சேர்மாதேவி சந்தைக்கு வரும்போது வியாபாரிடத்தில் பேரம் பேசும்போது அவங்க 5 ரூபாய்க்கு கேட்காங்க. ஆனா அனஞ்சி அம்மா 10 ரூபான்னு விக்கா. 10 ரூபான்னு சொன்ன உடனே கத்தரிக்காய் வேண்டாம் நீனே வச்சுக்கோன்னு போயிட்டாங்க. அப்படி மதிய வரைக்கும் எந்த காயும் விக்கவே இல்லை. சாயந்தரம் ஆச்சு. அந்தி கருக்கள் அரைச்சாம நேரமாச்சு. கருக்கள் முதற்சாம நேரத்தில கத்தரிக்காய் எல்லாம் வியாபாரம் செய்தா. ஒரு வியாபாரி வந்து மொத்தமா வாங்கிட்டு போயிட்டாரு. கத்தரிக்காய் எல்லாம் வித்தா. நல்ல சாக்க சுருட்டி வண்டியில வச்சா. அனஞ்சி அம்மாளை வண்டியில ஏத்தி கொண்டு அண்ணன் தம்பி 3 பேரும் வருகின்றார்கள். அப்படி அண்ணன் தம்பி 3 பேரும் கத்தரிக்காய் வியாபாரத்தை செய்துவிட்டு அந்த பணங்காசை வச்சுக்கிட்டு எங்க வராங்க? அனஞ்சி அம்மாளுக்கு கண்ணாடி வளையல் நிறை மாத சூழியா இருக்கா பாத்தியலா? அவளை உயிர் பலி நிறப்பலி கொடுக்க போறோம். அதனால அவளுக்கு கை நிறைய வளையல் போடணும்னு கண்ணாடி கருவளையல் வாங்கி மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு கருப்பு கயிறு எல்லாம் வாங்கினார்கள். பார்த்தால் அனஞ்சி அம்மா ஐயா நைனாவே இத்தனையும் எதுக்கு வாங்கீங்க? எதுக்கப்பா வாங்குறீங்க? அம்மா அனஞ்சி பிள்ளை ஐயோ 10 மாதம் முற்றும் பெற்று பரிபூர்ண கர்ப்பமா இருக்கா. கர்ப்பவதியா இருக்கு. அண்ணன் மாதிரி நினைச்சு எல்லாத்தையும் நீ வாங்கி போட்டுக்கோமா. வளையல கொடுக்கும் போது கை நிறைய அம்மா சந்தோஷமா வளையல அள்ளி போட்டா அனஞ்சி அம்மா வளையல அள்ளி போட்டா அனஞ்சி அம்மாளை அந்த அண்ணன் தம்பி 3 பேர்களும் வண்டியிலே ஏற்றிக்கொண்டு அத்தாநல்லூர் ஊருக்குள்ள அங்க அண்ணன் தம்பி 3 பேரும் அங்க அத்தாநல்லூர் ஊரதில அங்க வண்டி எதுவும்
ஐயா வண்டி ஏதோ வரபோது அண்ணன் தம்பி 3 பேர்களும் அத்தாநல்லூர்ல வண்டியை நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டினார்கள். நிப்பாட்டின உடனே ஆமா அங்க ஆதிமூல பணிக்கர்னு ஒரு ஆள் இருந்தாரு. இருந்தாரு. ஆதிமூல பணிக்கர் கிட்ட ஆமா கல்லு வாங்கிட்டு வராங்க. ஆமா அந்த காலத்துல பட்ட சாராயம் கல்லு தானே உண்டு. ஆமா ஊமத்தஞ்சாறு கலந்து ஆமா ஊமத்தஞ்சாறு கலந்து கல்லு வச்சிருக்காரு. ஆமா அந்த கல்லை வாங்கிட்டு வராங்க முத்துப்பிள்ளையானவர். சரி முத்துப்பிள்ளை வாங்கிட்டு வந்த உடனே அம்மையா ஏ அம்மா அனஞ்சி அம்மா ஆமா நீயோ 10 மாதம் கர்ப்பமா இருக்க. கர்ப்பவதியா இருக்கே அம்மா. என் கூட காட்டுக்கு வந்து கத்தரிக்காய் எல்லாம் பறிச்சு உனக்கு உடம்பு அசதியா இருக்கும். அசதியா இருக்கும் அம்மா. அதனால வெயில் வேற அடி கொளுத்துது. ஆமா அதனால இந்த கல்லை நீ குடி என்று சொல்ல உடனே அனஞ்சி அம்மாள் பார்த்தா ஏ ஐயா நைனாவே நைனாரே இதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாளா ஆச்சு. ஆமா எனக்கு இந்த கல்லெல்லாம் வேண்டாம். ஆமா என்னை சீக்கிரம் கொண்டு போய் நீங்க வீட்டுல விட்டா போதும் ஐயா. ஆமா என்று அனஞ்சி அம்மாள் சொன்ன உடனே பார்த்தான் முத்துப்பிள்ளை. ஆமா ஆமா சுவாமி அதெல்லாம் ஒண்ணு செய்யாது இதை நீ குடி நான் உன்னை கொண்டு போய் வீட்டுல விடுதேன் என்று முத்துப்பிள்ளை சொன்ன உடனே ஆமையா அந்த அனஞ்சி அம்மா பெண்கோடியாள் அவ கல்லதையும் தான் குடித்தாள். அங்க அத்தாநல்லூர் தான் கடந்து அந்த சாட்டு பத்து வழியாக எங்க சுக்கம்பார சுடல கோவில் அவர் கோவிலையும் தான் கடந்து மங்கமன் சாலை ரோடு பாதை ரெங்கா சமுத்திரம் பாதை கூடி சாமநடு சாமம் போலே சதிய சாம நேரத்தில சாமநடு சாமம் போலே சாமம் போலே இரவு 1 மணி தன்னதில அங்க வேட்டுக்காடு போகும்போது வேட்டுக்காடு பகுதிக்கு அனஞ்சி அம்மாள அப்படியே அழைத்து கொண்டு வரார்கள். அவங்க சந்தைக்கு போய் வியாபாரத்தை முடித்துட்டு வரும்போது மணி எத்தனை சரியா நள்ளிரவு 1 மணி ஆகுது. எங்க பார்த்தாலும் ஒரே பேய் இருட்டா இருக்கு. கரை இருட்டு குரங்கு இருட்டா இருக்கு. அனஞ்சி அம்மாளுக்கு கல்லு குடித்த மயக்க வேற. அவளுக்கு அங்க இருக்க முடியல. ஐயா நைனாவே மணி 1 ஆகுது. எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டாகுது. எங்க கொண்டு போறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன பழிமோசம் நடக்க போகுதோ தெரியவில்லை என்று அனஞ்சி அம்மா பெண்கோடியாள் ஆண்டவனை நோகுவாளே அவ ஏங்குவாளா புலம்புவாளே அந்த ஈசனையும் நோகுதாளே எங்குதாளே புலம்புதாளே அந்த அனஞ்சி அம்மாள் பெண்ணவளும் கண்ணீரைத்தான் வடிக்காளே அனஞ்சி அம்மாள் பெண்கொடியானவள் கண்ணீரை தார்தாரையா வடிக்க அவளுக்கோ தலை சுத்தி மயக்கமாகி விட்டது. கல்லு குடித்த மயக்கத்தினால அம்மா அப்படியே மயங்கி இறங்கி கத்தரிக்காய் வித்த சாக்கு இருக்கு பாத்தியலா அந்த சாக்கு அப்படியே பொட்டணமா மடிச்சா தலைக்கு வச்சு அம்மா படுத்துட்டா வண்டியில படுக்கும் போது என்னதான் அவன் மயக்கத்துல இருந்தாலும் முத்துப்பிள்ளைகிட்ட என்ன கேக்கா ஐயா நைனாவே எங்க பார்த்தாலும் இருட்டா என் கண்ணுக்கு தெரியுதுப்பா. ஆனா அங்க தூரமா ஒரே ஒரு வெளிச்சம் மட்டும் தெரியுது. ஒத்த வெளிச்சம் மட்டும் தெரியுது. அங்க மட்டும் என்ன வெளிச்சம் தெரியுதுன்னு தெரியலையே. ஏ அம்மா அனஞ்சி அம்மா அத பார்த்தலாம் நீ பயப்படாத. அத நம்ம ஆட்டுக்கு நம்ம விலையில ஆட்டுக்கடை போட்டிருக்காங்க. சரி அவங்க பொங்கி பொரிச்சு சாப்பிடும் போது மத்தியானம் வந்தாங்க. என்ன இப்ப சாப்பாடு செஞ்சு அவங்க சாப்பிடும் போது சாமம் போல ஆயிடுச்சு. அவங்கதான் அந்த வெளிச்சம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத. நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? உனக்கு எதுக்கு பயம் என்று முத்துப்பிள்ளை
சொல்லிக்கொண்ட அனஞ்சியம்மாளை கூட்டிட்டு வரும்போது ஆமா அங்க அவசிபெரி விலையில சரி ஆண்டா பிள்ளையும் தம்பா பிள்ளையும் சரி இவளை பழி கொடுக்க வேண்டும் என்று ஆமா அந்த சங்கிலி பூதத்தாருக்கும் பலவேசக்காரருக்கும் ஏற்ற படப்பெல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்காங்க. ரெடியா வச்சிருக்காங்க தயாரா ஆமா ரெடியா வைக்கும் போது அங்க மாடம் குடும்பம் வரது மாதிரி இருந்தது. சரி மாடம் குடும்பம் இங்க வந்தா ஆமா அவன் மனைவியை பழி கொடுப்பது அவனுக்கு தெரிந்து விடும் என்று ஏ மாடம் குடும்பா மாடம் குடும்பா சங்கிலி பூதத்தாருக்கும் பலவேசக்காரருக்கும் ஆமா வெள்ள சாவல் கழுகு ஏத்தணும். ஆமா அந்த சாவலை நான் விட்டுட்டு வந்துட்டேன் வீட்டுல. ஆமா உடனே அந்த சாவலை போய் நீ எடுத்துட்டு வான்னு சரி மாடம் குடும்பனை தன்னுடைய அரண்மனைக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். ஆமையா அந்த மாடம் குடும்பனும் ஆண்டா பிள்ளை தம்பா பிள்ளை அரண்மனைக்கு வரும்போது வரக்கூடிய வேளையில் ஆண்டா பிள்ளை தம்பா பிள்ளை மனைவி பார்த்தா ஆமா மாட குடும்பம் வந்திருக்கான். அப்ப அங்க அனஞ்சி அம்மால நிறவழி கொடுக்க நேரம் ஆயிருச்சு. அதனால மாடம் குடும்பனை அங்க போக விட கூடாது என்று மாட குடும்பன் அரண்மனைக்கு வரும்போது ஆண்டா பிள்ளை தம்பா பிள்ளை மனைவி என்ன செஞ்சா மாட குடும்பம் முன்வாசல் வரும்போது அவ பின்வாசலுக்கு போயிருதான். அவன் பின்வாசல் வரும்போது அவ ரெண்டு பேரும் முன்வாசலுக்கு வந்துருதான். அங்கே இங்கேயும் மறுகாட்டி இருக்க பார்த்தார் மாட குடும்பம். என்ன ஐயோ நேரம் வேற ஆகுது. அங்க சங்கிலி புதத்தாருக்கும் பலவேசக்காரருக்கும் சேவல கழுகு ஏத்தணும்னு நைனா சொன்னாரு. இப்ப அந்த அம்மா ரெண்டு பேரையும் காங்கலையே நான் எங்க போய் தேட என்று நினைத்து கொண்டு இருக்க அப்ப அழகு நல்ல முத்து பிள்ளையும் அனஞ்சி அம்மாளை ஏற்றிக்கொண்டு வண்டியத ஓட்டு வாரா அவசி பெரி விளையதற்கு அனஞ்சி அம்மாளை அழைத்து கொண்டு அவர்கள் அழைத்து கொண்டு வாரே மாடபிள்ளை அழைத்து கொண்டு அரே முத்து பிள்ளை அங்க வண்டி எதுவும் வார போது அனஞ்சி அம்மாள் பெண்கோடிக்கு அப்பதான் அம்மாளுக்கு தன் ஓர்மையே வருது. இங்க வந்து பார்த்த உடனே படப்பெல்லாம் ரெடியா இருக்கு. அப்ப நம்மள நிறவழி கொடுக்கதான் இங்க வர சொல்லி இருக்காங்க என்ற அனஞ்சி அம்மாள் தெரிந்து கொண்ட போது முத்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடித்த போது சுவாமி ஐயா இந்த வீதி வறுமையானா சிந்தையில நினைக்கலையே பெண்ணாக பிறக்கும் போது பெற்றெடுத்த பாதகத்தே கருவாக சனிக்கும் போது அவ கரிமருந்த கொடுத்தால் இல்லை உருவாக சனிக்கும் போது அவ உரமருந்த கொடுத்தால் இல்லை தின்றால் இல்லை பிள்ளையாக பிறக்கும் போது தொப்புள் கொடிய அறுக்கும் போது கொதவடைய அறுத்தால் இல்லை தொப்புள் கொடி அறுக்கும் போது என்று முத்து முத்தா கண்ணீரைத்தான் அங்க முகங்கள் எல்லாம் வடிக்காலே அங்க ஆறாக கண்ணீரைத்தான் அங்கமெல்லாம் வடிக்காலே யாரோட விதிப்பயனோ யமனுடைய தீவினையோ இது காலத்தோட விதிப்பயனா விதிப்பயனோ கடவுளோட சோதனையா காலத்தோட விதிப்பயனோ என்ற அனஞ்சியம்மாள் பெண்கொடியானவள் ஆண்டவனை மனதில் நினைத்து கொண்டு விதி வரும் என்று எனக்கு முன்னாலே தெரியாம போச்சு. நான் ஆண்டு போவேன் என்று என் மனதிலையும் நினைக்கவில்லையப்பா. செத்து போவேன் என்று என் சிந்தையில நான் நினைக்கலையே. இந்த முத்து பிள்ளையானவர் எனக்கு கல்லை குடித்து என்னை மதிமயங்க செய்து இந்த திரவியத்தை களவு செய்வதற்காக என்னை நிறபலி கொடுக்க அழைத்துக் கொண்டு வந்தார் என்று
தன்னால் அறிந்து கொண்ட அனஞ்சியம்மாள் அனஞ்சியம்மா அவ முத்து முத்தா கண்ணீரை வடித்துக் கொண்டு இருக்க அம்மையா அப்ப பார்த்தார் ஆண்டா பிள்ளை தம்பா பிள்ளை தம்பாம்பிள்ளை ஏ முத்து பிள்ளை ஏ முத்து பிள்ளை நேரம் ஆகுதடா அம்மா உடனே நாம் நரபலி கொடுக்க வேண்டும் அம்மா அனஞ்சியம்மாளை வண்டியை விட்டு நீ கீழே இறங்கி வர வேண்டும் என்று சொல்ல ஆமா ஆமா சுவாமி அந்த நல்ல வேளையில அந்த நல்ல வேளையில அழகு நல்ல முத்து பிள்ளை அழகு நல்ல முத்து பிள்ளை அனஞ்சியம்மாள் பெண்ணாவளை அனந்தியம்மா பெண்ணவள வண்டி விட்டு கீழே இறக்கி வண்டிய விட்டு கீழே இறக்கி திரவியத்து முன்னால திரவியத்தின் முன்னாலே அனஞ்சியம்மாள் படுத்த போது அனந்தியம்மா படுத்த போது அனஞ்சியம்மாளை பார்த்தார் அம்மா அனஞ்சியம்மாள் என்ன செஞ்சா என்ன செய்தா வண்டியை விட்டு கீழே இறங்கி வந்த உடனே அம்மா திரவியத்துக்கு அம்மாவை நரபலி கொடுக்க வேண்டும் என்று வேண்டுமென்று அனஞ்சியம்மாள் பெண்ணாவளை வண்டி விட்டு கீழே இறக்கி கீழே இறக்கி திரவியத்துக்கு முன்னால கொண்டு வந்து போட்டா அம்மா அப்ப பார்த்தாள் அனஞ்சியம்மா ஆமம்மா ஏ ஐயா நைனாவே ஏ நைனாவே என்னை எப்படியும் நீங்க நரபலி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அம்மா என்னை நரபலி நீங்க கொடுங்க அம்மா ஆனா என் வயிற்றில் இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தையானது ஆமா ஆமா சுவாமி அது எந்த பாவமும் அறியவில்லை அல்லவா ஆமா ஆமையா அதனால என் குழந்தைய மட்டும் நீங்க விட்டு விடுங்க விட்டுருங்க ஐயா என்ற அனஞ்சியம்மாள் பெண்ணானவள் அழுது புலம்ப அழுத புலம்பக்கூடிய ஆண்டா வேலையில் பிள்ளை தம்பா பிள்ளை முத்து பிள்ளை ஆனவரும் ஆனவரும் அங்க ஆண்டா பிள்ளை தம்பா பிள்ளை ஆண்டாம்பிள்ளை தம்பாம்பிள்ளை அழகு முத்து பிள்ளையுமே அழகு முத்து பிள்ளையுமா அனஞ்சியம்மாள் பெண்ணவளை அடைஞ்சியம்மா பெண்ணவள நரபலி கொடுப்பாரா நரபலி கொடுப்பாரா கத்தியதும் கையிலெடுத்து ஏதோ கையில அவ எடுத்து வைரதையும் வகுருவாரா வைரதையும் வகுருதாரு வயிற்றில் உள்ள பிள்ளையதை வயிற்றில் உள்ள பிள்ளையரை விளையதில எடுப்பாரா இளையதில எடுப்பாரா மாவு நல்ல கொடியோடு மாவு நல்ல கொடியோடு குழந்தையுமே எடுத்த போது குழந்தையை தான் எடுத்த போது ஏழுகிடார திரவியத்து ஏழு கிடார திரவியத்தை அனஞ்சியம்மாள் பெண்ணவளை அடைஞ்சியம்மா பெண்ணவளை நரபலி கொடுப்பாரா நரபலி கொடுப்பாரா நரபலி கொடுத்த போது நரபலி கொடுத்த போது அனஞ்சியம்மாள் பெண்ணவளும் அடைஞ்சியம்மா பெண்ணவளும் ஆண்டாளே மடிந்தாளே ஆண்டாளே மடிந்தாளே மரணலோகம் சேர்ந்தாளே வரணலோகம் சேர்ந்துட்டாளே செத்தாளே மடிந்தாளே செத்தாலே மடிந்தாளே சிவலோகம் சேர்ந்தாளே சிவலோகம் சேர்ந்தாளே அந்த நல்ல வேளையில அந்த நல்ல வேளையில அனஞ்சியம்மாள் பெண்ணவள் அனந்தியம்மா பெண்ணவளும் ஆண்டவனை நோகுவாளா ஆண்டவன நோகுதாளே அழுது கொண்டு நிற்கும் போது அழுது கொண்டே இருக்கும் போது ஆண்டவன் தான் சிவபெருமான் ஆண்டவன் தான் சிவபெருமா அனஞ்சியம்மாள் பெண்கோடிக்கு அனந்தியம்மா பெண்கோடிக்கு தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா தீர்த்தம் கண்டு தெளிப்பாரா திருபிரம்பால் தட்டுவாரா திருபிரம்பால் தட்டுவாரா திருபிரம்பால் தட்டும் போது திருபிரம்பால் தட்டும் போது அனஞ்சியம்மாள் பெண்ணவளும் அனந்தியம்மா பெண்ணவளும் ஆடுவாளாம் பாடுவாளா ஆடுவாளா பாடுவாளே ஆடாளி போடுவா ஆதாளே ஓடுவாளே அனஞ்சியம்மாள் பெண்ணவள் அனந்தியம்மா பெண்ணவளும் ஆங்கார ஓங்காரம்மா ஆங்கார ஓங்காரம்மா எழுந்து கொண்டு வாரா எழுந்து கொண்டே வாராளே எழுந்து கொண்டு நிற்கும் போது எழுந்து கொண்டே நிற்கும் போது வானத்துக்கும் பூமிக்குமா வானத்திற்கும் பூமிக்குமா மதகரி போல் வாரா மதகிரி போல் வாராளே ஐயா சங்கிலி ஏ பூதத்தா சங்கிலி புதத்தாரு இந்த திரவியத்தை களவு செய்ய ஆமா இந்த அண்ணன் தம்பி 3 பேர் என்னை நரபலி கொடுத்து விட்டார்கள் கொடுத்து விட்டார்கள் அப்பா அதனால் என் உயிரை எடுத்துக்கோ ஆமா ஆனா இந்த 7 கிரார திரவியத்தை நீ அவர்களுக்கு கொடுக்க கூடாது கூடாது கூடாதப்பா என்று சங்கிலி பூதத்தாரிடம் சொல்ல ஆமா ஆமா சுவாமி ஐயா பரவேசக்கார சுவாமி பரவேசக்கார சுவாமி ஒரு பாவமா அறியாதவள் ஆமா அதனால என்ன இந்த திரவியத்தை எடுக்கும் போது ஆமா ஆமையா என் உயிரை நரபலி கொடுத்துட்டாங்க சரி அதனால ஆமா சுக்காம்பார கருத்தப்பாண்டி சுடலை மாடசுவாமி ஆலயத்துல வச்சு வளையத்தில் வைத்து அதற்கு முன்னால என்ன நரபலி கொடுத்ததுனால அம்மா ஏ ஐயா ஏ சுக்காம்பார கருத்தப்பாண்டி ஏ கருத்தப்பாண்டி சுடல முன்னால எனக்கு ஒரு நிலைய வேண்டும் அப்பா ஆமா ஆமாப்பா அம்மாள் பெண்ணானவள் மாயாண்டி இடத்தில் கேட்க ஆமோ அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று சுக்காம்பார சுடலைக்குத்தான் சுக்காம்பார சுடலைக்குத்தான் கருத்தப்பாண்டி முன்னால கருத்தப்பாண்டி உன்னால அம்மாள் பெண்ணாளுக்கு அனந்தியம்மா பெண்ணாளுக்கு நிலையமத போடுவாரா நிலையமத போடுவாரு நிலையமது போட்ட போது நிலையமதை போட்ட போது அனஞ்சியம்மாள் பெண்ணாளுக்கு அனந்தியம்மா பெண்ணாளுக்கு வருடத்திற்கு ஒரு தடவை வருடத்திற்கு ஒரு தடவை குடை போட்டு கொடுப்பாரா குடை போட்டு கொடுப்பாரா குடை கொடுக்கும் மக்களையும் குடை கொடுக்கும் மக்களையும் வரி கொடுக்கும் மக்களையும் வரி கொடுக்கும் மக்களையும் ஆடுங்குள்ள கோமரத்தை ஆடுங்குல கோமரத்தை அனஞ்சியம்மாள் பெண்கொடியா அனந்தியம்மா பெண்கொடியால் வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வளர வைக்கும் தெய்வமாக வளர வைக்கும் தெய்வமாக கொலுவிருந்து வாராளே கொலவிருந்து வாராளே சுக்காம்பார சுடலைக்குத்தான் சுட்டாம்பார சுடலைக்குத்தான் முன்னாலே அமர்ந்து
அமர்ந்து கொண்டு அனஞ்சியம்மாள் பெண்ணவளோ அனஞ்சியம்மா பெண்ணவளோ நிலையமது தானே வாங்கி நிலையமதும் தானே வாங்கி குழுவிருந்து வாரபோது அவளை வணங்கி வரும் மக்களையும் அவளை தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக சுக்காம்பார சுவாமி அம்மா சுக்காம்பார சுடலை மாட சுவாமி கருத்தபாண்டிக்கு முன்னாலே அம்மா அனஞ்சியம்மாளுக்கு ஒரு நிலையத்தை போட்டு அம்மா ஐயா சுக்காம்பார சுடலை மாட சுவாமிக்கு குடை கொடுக்கும் போது அம்மாளுக்கும் சேர்த்து குடை கொடுத்து வருகின்றார்கள். ஆண்டிற்கு ஒரு தடவை நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து அனஞ்சி அம்மாளுக்கு நிலையம் போட்டு வணங்கி வருகின்றார்கள். அப்படி வணங்கி வரும் மக்களையும் ஆடுங்குள்ள கோமரங்கள் அனைவரையும் சுக்காம்பார சுடலை மாட சுவாமி கருத்தப்பாண்டி மாயாண்டி அம்பிகை அனஞ்சினாச்சி அம்மா சீவளப்பேரி மாயாண்டி வேலுமுத்தம்மாள் பலவேசக்காரர் முப்படாதி அம்மா என்றென்றைக்கும் கொலுவிருந்து வரும் மக்களை நோய் நொடி பிணிகள் தீர்த்து அவரை வணங்கி வரும் மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக சுக்காம்பார சுடலை மாட சுவாமி கருத்தப்பாண்டிக்கு முன்னாலே என் அம்பிகை அனஞ்சியம்மாள் தெய்வமாகவே கொலுவிருந்து வருகின்றாளே. காணிக்கை எடுத்துட்டு வந்து